திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மனுக்கு பால் குடம் எடுத்துன்னு வராங்க. வீதி ஊர்வலம் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் அக்கா மருமவை, சும்மா ஒரு வீடியோ நடுவில் நாங்களும் போட்டோம். எங்கள் மாமா தான் கரகம் எடுக்க போகிறாங்க, அதனால் அவங்கள வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம். அலங்காரம் பண்ணாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு சாமிக்கு ஆராதனை பண்ணியாச்சு. இப்போ எங்கள் மாமா வந்து கரகம் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டார். அவங்க மேலே சாமி வந்துட்டு கன்னிமாரம்மன் சாமி வந்ததுக்கப்புறம் தான் கரகமே இது படுப்பான், ஏற்றுவாங்க தலையில். கோயிலை உள்ளே சுற்றிக்கின்னு வெளியில் வந்தாச்சு. இப்போ அம்மன் வந்து வீதி ஊர்வலம் வருது. அவங்கவுங்க தீபாரத்தனம் பண்ணுவோம். பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஊரல் இது எப்பயுமே ஃபைனலாக நம்ம வீடு வரும். ஏன்னா நம்ம வீடு தான் லாஸ்ட்டில் இருக்கும். அடுத்து இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் தீபாரத்தனை. அது முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கோயிலாண்ட போயிடும். கோயிலாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் நிறுத்தி கன்னிமாரம்மனை வர வைக்கிறதுக்கு வர்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அது வர்ணித்து முடித்து அது வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் கூழ் ஊற்ற ஆரம்பிப்போம். கூழ் ஊற்றவே ஆரம்பிப்பாங்க. வர்ணித்து இவங்க மேலே தான் வந்துட்டு சாமி. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கூழ் ஊற்றுவாங்க.